இன்னைக்கு நிறைய பேருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா பைல்ஸ் இருக்கிறவங்க ஒரு வீட்டு மருத்துவம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கருணைக்கிழங்கு சாப்பிடலாம். இந்த கருணைக்கிழங்குல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தென் ஃபைபர் சத்து அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் வராம ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு ஆசன வாயில உங்களுக்கு ஸ்வெல்லிங் அண்ட் இன்ஃபிளமேஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க ரெகுலரா உங்களோட உணவுல கருணைக்கிழங்கு சேர்த்துக்கும் போது அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு நிறைய பேருக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி ஹார்மோனல் பிரச்சனைகள் இருக்கு. இந்த கருணைக்கிழங்கு நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு இருந்தது அப்படின்னா அதை நார்மலைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு கருணைக்கிழங்குல கால்சியம் ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நீங்க ப்ராப்பரா பாயில் பண்ணலைன்னா கண்டிப்பா நீங்க சாப்பிடும்போது உங்களோட தொண்டையில வாயில அரிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ப்ராப்பரா சமைக்கணும் அப்படின்னா புளித்தண்ணி அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சாறு கலந்த தண்ணியில வேக வைக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க நீங்க கருணைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சளி இருமல் ஆஸ்துமேட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீங்க கருணைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால இது ரொம்ப குளிர்ச்சி தன்மை. நீங்க மேபி இன்டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீசிங் அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்